எனக்கு முன்னாடி எய்த்தாப்பில் ஒரு பெரிய நுழைவாயில் மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ இந்த நுழைவாயிலுக்குள்ளே நம்ம நுழையிறோம். இது என்ன இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு அரபிய நம்ம கசிமில் கூடிய அரபுக்களில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தருடைய ஒரு இடம் இது. மிகப்பெரிய பணக்காரர். அவருடைய பேலஸ் உள்ளக்கில் இருக்குது. ப்ளஸ்ஸு அவங்களுடைய தோட்டங்கள் இருக்குது. இதில் முழுக்க முழுக்க தனிநபர்களாகிய நம்ம அப்படி உள்ள நுழையிறோம் சுதந்திரமா அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம், அப்படிங்க உள்ளுக்குள்ள என்னென்ன தான் இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அப்படியே வெளியுக்குள்ளே வாங்க, பார்த்துட்டே வாங்க எல்லோரும். இதாக இருக்கு இல்லையா, இது வந்து இந்த அரபனுடைய பேலஸ். இது அவங்களோட சொந்தமான பேலஸ்ஸு. இதுக்குள்ளே நம்ம போகிறக்கு அனுமதி இல்லை. இப்போ நம்ம முழுக்க இது முற்றிலும் அல்கசிலிம் இருக்கக்கூடியவங்களுக்கு இது இலவசமாக கொடுத்துருக்காங்க இதை பார்வையிடுறதுக்கு. இந்த மான் பண்ணையை இது முழுக்க இதெல்லாம் அவங்கள சொந்த தேவைகளுக்கான வச்சுருக்குறாங்க. மிகப்பெரிய பண்ணை இது. இதில் பொதுமக்கள் பார்வையிடுறதுக்கு ஃப்ரீயாக அனுமதிக்கிறாங்க. ஒரு ரியால் கூட எந்த சார்ஜும் வாங்குறதில்ல உள்ளே வர்றதுக்கோ இல்லை இந்த மாதிரி கார் பார்க்கிங்க்கோ எதுக்குமே. இந்த மான்களுக்கு தேவையான தீவனங்களை இவங்களே உற்பத்தி செய்கிறாங்க. அதுக்கு தகுந்தான இந்த ரசாசின்னு சொல்லுவாங்க இந்த விவசாய முறை. இதை பற்றின ஒரு வீடியோ போடணும். இந்த மாதிரி புல்லுகளை வளர்த்து கொடுக்குறாங்க. இது ஒரு உயர் ரக மான், அதே சமயத்தில் ரொம்ப டேஞ்சரானது. இது பக்கத்தில் போனாலே அதோடைய ஷார்ப்பான கொம்பை வச்சு நம்மளோட குத்த வரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து நிற்கிதுன்னு. எல்லாம் அந்த வெயிலை விட்டுட்டு இந்த பக்கம் நிழலை தேடி அழகாக வந்து நிற்கிதுங்க. இந்த வாழையும் தலையும் காதையும் ஆட்டிக்கிட்டு ரொம்ப பார்க்குறக்கே ரொம்ப அழகான முறையில் நிற்கிதுங்க. எல்லாம் புள்ளிமான்கள் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அது வந்து காலும் அந்த வாழையும் ஆட்டிக்கிட்டு காதையும் ஆட்டிக்கிட்டு அது நிற்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. இதெல்லாமே இந்த பேலஸில் இருக்கக்கூடிய இந்த அரபு சவுதி அவர்களுடைய சொந்த தேவைகளுக்காண்டி தான். இது எல்லாமே அவங்களோட தோட்டங்கள் தான். மிகப்பெரிய ஏக்கர். அங்கிட்ட பின்னாடி நெருப்பு கோழிலாம் இருக்குது. அப்படியே இங்கே போனோம்னா இங்கே ஆட்டு பண்ணை இருக்குது, அவங்களோட சொந்த தான். அப்படியே இங்கே குதிரை பண்ணை இருக்குது. இதெல்லாம் இவங்களோட சொந்த தேவைகளுக்கு தான் வச்சுருக்குறாங்க. இங்கே உள்ளுக்களையும் குதிரை அடைச்சி வச்சுருக்காங்க. இது அத்தனையும் நம்மளுக்கு பார்வையிடுறதுக்கு ஃப்ரீயாக தான் அனுமதிச்சிருக்கிறாங்க. இதிலே பார்வையாளர் வர்றவங்க உட்காந்துருக்காண்டி இந்த மாதிரி மஜ்லிஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம உட்காந்து சாப்பாடை கொண்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இது பண்ணுறதுக்காண்டி இதெல்லாம் இலவசமாக தான் வச்சுருக்காங்க. எல்லாமே இந்த மஜ்லிஸ் சொல்லக்கூடிய இந்த கூடாரங்கள் எல்லாமே. இது தோட்டங்கள் இருக்குது. இதுக்கு மத்தியில் வெயில் காலத்தில் வந்தாலும் இதில் உட்காரக்கு நல்லாயிருக்கும். குளிர் காலத்துலையும் நல்லாயிருக்கும். இது தனியாக ஆட்டு பண்ணை தனியாக ஒதுக்கிட்டாங்க செப்பரேட்டாக. இது ஃபுல்லாக ஆட்டு பண்ணை. இது தீவனங்களை வைக்கக்கூடிய குடோனு. இந்த குதிரைகளை ஒட்டி வைக்கக்கூடிய இடங்கள் இதெல்லாமே. இந்த இடம் நாங்கள் அடிக்கடி வரக்கூடிய இடம் தான். இந்த பண்ணையில் இந்த வெள்ளைப்பண்கள் அதிகம் வந்துச்சு. இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கடா பாதி கொம்பை காணோம். பாதி கொம்பு தான் இருக்குது. நல்ல க்ளோஸ்அப்பில் எவ்வளோ ராஜ கம்பீரமாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒயிட்டு சாப்பிட்டா எப்படி டேஸ்ட்டாக தான் தெரியல.
அவர் பாட்டை போட்டுக்கிட்டே வீடியோ எடுக்கிறாப்புல. அது ஆடுற டான்ஸுக்கும் ஒருத்தர் லிப்டிலாம் போட்ட மாதிரி இருக்குது.